இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறுவோம். இதோ சிறப்பாக பாஸ்கா காலத்தின் 37ஆம் நாள். இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் சிறிது காலத்தில் அவர் விண்ணகம் செல்ல இருக்கிறார். அப்படி நம் வாழ்விலே இறைவன் விண்ணகம் சென்று விட்டால் நாம் எப்படி இருப்போம், நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெளிவுபடுத்தவே இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26 அதிகாரம் 16 இறை வார்த்தை 4 முடிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை படிக்கிற பொழுது, நான் செல்கிறேன், சென்று என் தந்தையினுடைய இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் வந்து நான் பேசினது எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அவர் உங்களுக்கு மீண்டுமாக துணிச்சலை, தைரியத்தை கொடுப்பார். நான் சொன்ன அனைத்தையும் அவர் நினைவுபடுத்த செய்வார் என்று சொல்லி துணையாளரை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு நிறுத்தி விடவில்லை, தொடர்ந்து சொல்லுகிறார், என்னை அறியாதவர்கள், என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை கொல்லுவார்கள், அந்த சூழ்நிலையும் ஏற்படும். எனவே இந்த உலகத்தில் நீங்க அனைத்தையும் சந்திக்க முன் வர வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த நாளிலே நமக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். பிரியமான நமது வாழ்க்கையிலே நாம் இறைவனை இணைந்து வாழும் பொழுது, இறைவனோடு இருக்கும் பொழுது, அவருடைய நற்செய்தி அறிவிக்கும் பொழுது போராட்டங்களை சந்திக்க வேண்டும், உயிரையே கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே, சீடத்துவ வாழ்வு என்றாலே போராட்டம் நிறைந்தது. எதிரிகள் நமது வாழ்க்கையில் நிறைந்து இருப்பார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது இவர்கள் மாட்டுவார்கள், அகப்படுவார்கள் என்று கண்ணி வைத்தவர்களாக பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு வாழ்ந்த பொழுது கூட அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படா தப்பு பண்ணுவார், எப்படி இவரை சிக்க வைக்கலாம், அப்படி அவர் போராடித்தான் வாழ்ந்தார். அவருடைய வாழ்வே போராட்டமாகத்தான் இருந்தது. அவர் தந்தையினுடைய பணியை, அன்பு பணியைத்தான் செய்தார். இருந்தாலும் அந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருந்தார். அந்த போராளிகள் அனைவருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் வாயை அடைத்தவராகத்தான் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார். அந்த உயிர்ப்பு செய்தியை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் அனுபவிக்க இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன் என்றால், எனது வாழ்க்கையில் நான் போராட்டங்களை சந்திக்க வேண்டும், எதிரிகளை சந்திக்க வேண்டும். அவர்களை கண்டு பயந்து கோழையாக ஓடக்கூடாது. அதற்காகத்தான் நான் சென்று என்னுடைய துணையாளரை அனுப்புவேன், உங்களுக்கு வலிமையை கொடுப்பேன், சக்தியை கொடுப்பேன், நீங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை களத்திலே இறங்கி வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அழகாக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே இன்றைய மன்னாவினுடைய செய்தியாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கை உண்மையில் போராட்டம் நிறைந்ததுதான். எதிரிகளுடைய சூழ்ச்சியில் வாழக்கூடிய ஒரு வாழ்வுதான். ஆனாலும் நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறோம். இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், பயப்படாதீங்க, நான் செல்லுகிறேன், விண்ணகம் சென்று என்னுடைய தந்தையினுடைய இல்லத்திலே இருந்து என்னுடைய துணையாளரை அனுப்புவேன் என்று உறுதி கொள்கிறார். அந்த உறுதியை உள்வாங்கி கொண்டு நாம் இந்த நாட்களிலே சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இயேசு கிறிஸ்து இன்றைய மன்னாவிலே நமக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லி நம்மை வாழ அழைக்கிறார். இந்த போராட்ட வாழ்வு எதற்கு என்று நாம் பார்க்கிற பொழுது, இயேசுவை நாம் சான்று பகர வேண்டும். இயேசு தான் எனக்கு எல்லாம், இயேசு தான் என்னுடைய வாழ்வில் அனைத்துமே, இயேசு தான் எனக்கு எல்லாம் கொடுத்தவர் என்று இயேசுவை சான்று பகர வேண்டும், மக்களுக்கு உறுதி சொல்ல வேண்டும். இந்த இயேசுவால் தான் நான் வாழ்கிறேன், இந்த இயேசு தான் என்னை படைத்தார், இந்த இயேசு தான் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு சான்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இன்றைய மன்னா நம் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பயந்து போய் விட வேண்டாம், கோழையாக இருக்க வேண்டாம்,
போராட்ட களத்துக்குள் இறங்குவோம், நற்செய்தியை அறிவிப்போம். நாம் பிறருக்கு சான்று பகர ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு சீடத்துவ வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். என்னோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ எங்களை நீங்கள் தனியாக விட்டு விடவில்லை. நீர் விண்ணகம் சென்றும் உம்முடைய துணையாளரை எங்களுக்கு துணையாக அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரே. எந்த அளவுக்கு நீர் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தால், எந்த அளவுக்கு எங்களை நீர் அன்பு செய்தால் இப்படி சொல்லுவீர் என்று நாங்கள் வியப்படைகிறோம். நன்றி இயேசுவே. உம்முடைய துணையாளருடைய துணையால் நாங்கள் சோர்ந்து போய்விடாமல், கோழையாக இல்லாமல் போராட்ட களத்தில் இறங்கி உம்முடைய நற்செய்தியை, உயிர்ப்பு செய்தி அறிவிக்கும் வீரர்களாக, சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழும் மக்களாக இருக்க கிருபை செய்வீராக. சிறப்பாக இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைப்பது, எதிர்பார்ப்பது எல்லாம் உம்முடைய திட்டத்தின்படி, உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. எங்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்திகளை நீக்கும். பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் எங்களை அணுகாமல் இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்த பிள்ளையாக இருக்க கிருபை செய்வீராக. எங்கள் இல்லத்தை ஆசீர்வதியும். எங்கள் இல்லத்தை முழுவதும் உமது இரத்தத்தால் ஊற்றி கழுவி தூய்மையாக்கும். எங்கள் இல்லத்தை சுற்றி அக்கினி வேலியால் போட்டு காத்து கொள்வீராக. நாங்கள் என்றும் உம்முடைய அரவணைப்பிலும் அன்பிலும் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ இந்த நாள் முழுவதும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதியும். நாங்கள் நல்லதையே சிந்திக்க எங்கள் எண்ணங்களை கொடுத்தரலும். நாங்கள் நல்ல பண்புகளை, உறவை வளர்க்கக்கூடிய மக்களாக இருக்க கிருபை செய்வீராக. இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.